நாட்டில் அனுமதியின்றி அமைக்கப்பட்டுள்ள வழிபாட்டு தலங்கள் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கும் நிலையில் இதற்கு ஒரு சுமூகமான தீர்வு வேண்டும் என்பதற்கு நீண்டகால திட்டம் வகுக்க வேண்டும் என்று பிரதமரின் அரசியல் செயலாளர் சான் மிங் காயிடம் தேசிய இந்து ஆலய செயற்குழு நேரில் சந்தித்து கோரிக்கையை முன்வைத்துள்ளது. நாட்டில் உள்ள இந்து அமைப்புகள் ஒன்றிணைந்து பதிவு செய்யப்படாமல் இயங்கி வரும் இந்து வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்றால் அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு முக்கியம் என்று தேசிய இந்து ஆலய செயற்குழு தெரிவித்துள்ளது. இந்த கோரிக்கையை முன்வைப்பதன் மூலம் கோயில்கள் தொடர்பான பல்வேறு சிக்கல்கள் தீர்க்கப்படும் என்று மலேசிய இந்து வழக்கறிஞர்கள் மன்றத்தின் துணை தலைவர் டத்தோ முருகேசன் நம்பிக்கை தெரிவித்தார். இதுகுறித்து விரிவான கலந்தாய்வுகள் நடத்தப்பட்ட பின்னர் கடந்த மார்ச் 12ஆம் தேதி பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் டதஸ்ரீ அன்வாரின் அரசியல் செயலாளரான சான் மிங் காயிடம் விளக்கம் அளிக்கப்பட்டதாகவும் மேலும் சில கோரிக்கைகளை முன்வைத்ததாகவும் வழக்கறிஞர் டத்து முருகேசன் தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். நேற்று தேசிய இந்து ஆலயங்களின் செயற்குழுவின் சார்பாக பிரதமரின் அரசியல் செயலாளர் திரு சான் மிங் காயை சந்தித்தோம். இந்த தேசிய இந்து ஆலயங்களின் செயற்குழு அல்லது நேஷனல் ஹிந்து டெம்பிள் ஸ்டியரிங் கமிட்டியில் சுமார் 30ற்கு மேற்பட்ட ஹிந்து இயக்கங்கள் ஒன்றாக இணைந்து இப்போது நடக்கின்ற ஆலயங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சர்ச்சையை ஒரு சுமூகமாக நிலையான ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஒன்றிணைந்த குழு செயற்படுகின்றது. இந்த செயற்குழுவில் முக்கியமாக தேசிய அளவிலான ஹிந்து இயக்கங்கள் ஒன்றிணைந்து இந்த செயற்குழுவை அமைத்திருக்கின்றோம். முக்கியமாக ஹிந்து சங்கம், ஹிந்து தர்ம மாமன்றம், ஹிந்து சேவை சங்கம், மலேசிய ஹிந்து வழக்கறிஞர் மன்றம் என்ற பல முக்கியமான இயக்கங்கள் ஒன்றிணைந்து இந்த பிரச்சனைக்கு சுமூகமான நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றோம். இதில் முக்கியமாக சில கோரிக்கைகளை பிரதமரிடம் முன்வைத்தோம். முதலாவதாக முக்கியமாக இந்த கோயில் ஹராம் என்ற இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டோம். அதற்கு பதிலாக கோயில் தம்ப பண்டாஃப்தரான் தானா அல்லது KTPT என்ற இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். ஏனென்றால் இப்பொழுது பயன்படுத்துகின்ற இந்த வார்த்தைகள் இந்துக்கள் மனதை மிகவும் புண்படுத்தியிருக்கின்ற நாம் பிரதமர் இலாக்காவுக்கு வலியுறுத்தினோம். இரண்டாவதாக மொரட்டோரியம், அதாவது இப்பொழுது சில கவுன்சில்கள் ஆலயங்களை உடைக்கும் அந்த நோட்டீஸ் வெளியிட்டிருக்காங்க. அதை இப்பொழுது நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். ஏனென்றால் இந்த ஆலயங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு முழுமையான நிரந்தரமான ஒரு தீர்வு காணும் வரை இந்த நடவடிக்கையை தற்செயலாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டோம். மூன்றாவதாக முக்கியமாக இந்த ஆலய சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனையை ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன், அதாவது நீண்ட கால ஒரு திட்டம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். முக்கியமாக இந்துக்கள் சுயேட்சையாக இந்த ஆலயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நாம் கலந்து பேசி நாம் எப்படி ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் நாம் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். இதன் சம்பந்தமாக இந்த செயற்குழு அரசாங்கத்திடம் ஒத்துழைத்து சேர்ந்து மற்ற இந்துக்கள் ஆலயங்கள் சேர்ந்து கலந்து பேசி ஒரு சுமூகமான ஒரு தீர்வு காண அரசாங்கம் வழிவகுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அதே நேரத்தில் இந்த சமயம் இந்துக்கள் மனதை புண்படுத்தும் வகையில் சிலர் நடந்து கொள்கின்றார்கள். அவர்கள் மீது உடனடியாக கடினமான நடவடிக்கை அரசாங்கம் கண்டிப்பாக எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். பிரதமரின் அரசியல் செயலாளர் இந்த செயற்குழுவின் முயற்சியை வரவேற்றார். அதே நேரத்தில் இந்த செயற்குழுவோடு அரசாங்கம் செயல்படுவதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையை கண்டிப்பாக பரிசீலிப்பார்கள் என்று உறுதிமொழி கொடுத்திருக்கின்றார். அதற்கு சம்பந்தப்பட்ட முயற்சியும் எடுப்பார்கள் என்று சொல்லியிருக்காங்க. இந்து கோயில்களை அவமதிக்கும் செயல்களில் ஈடுபட்ட ஜம்ரே வினோத் தமிம்தாரி ஆகிய இருவரும் காவல் நிலையத்தில் சரணடைவது நல்லது என்று சட்ட நிர்வாக சீர்திருத்த அமைச்சின் துணை அமைச்சர் எம் குலசேகரன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இவர்கள் அனைவரும் பல்வேறு வகையில் இந்துக்களின் புனிதங்களை அவமதித்ததை அனைவரும் அறிவோம். தொடர்ந்து பலரும் காவல் நிலையத்தில் அளித்த புகார்களின் அடிப்படையில் தேசிய காவல்துறை இப்போது கைது நடவடிக்கையை மேற்கொள்ளவிருக்கிறது என்று ஈப்போ பாராட் DAP நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் விளக்கம் அளித்தார். சட்டத்தை மீறி செயல்பட யாருக்கும் உரிமை இல்லை என்பதை அவர்கள் இருவரும் உணர வேண்டும் என்றும் அவர்களாகவே தாமாக முன்வந்து சரணடைந்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கினால் இந்த சர்ச்சை மீண்டும் வீரியமடையாமல் சுமூகமாக முடியும் என்றும் குலசேகரன் தெரிவித்தார். அவர் சொந்த மதத்தை பற்றியும் சமய நம்பிக்கைகள் பற்றியும் விவாதங்களும் எதிர்கருத்துக்களை வெளியிட்டாலும் இங்கே யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்றால் அதில் தவறு இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். ஆனால் மற்ற மத நம்பிக்கைகள் குறித்து கேள்வியோ விமர்சனமோ முன்வைப்பது அவசியம் அற்றது என்று அவர் கூறினார்.
குறைந்த வருமானம் கொண்ட B40 மக்களுக்கு பழைய மோட்டார் சைக்கிள்களை ஒப்படைத்து புதிய வாகனங்களை பெற உதவும் ஊக்கத்தொகை திட்டத்தை அறிமுகப்படுத்தும் முன்மொழிவை போக்குவரத்து அமைச்சர் பரிசீலிக்க தயாராக இருப்பதாக போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனிலோ தெரிவித்துள்ளார். இத்திட்டம் தொடர்பான பரிந்துரை அண்மையில் ஒரு அரசியல் சார்பற்ற அமைப்பிலிருந்து அமைச்சுக்கு கிடைத்துள்ளதாகவும், ஆனால் இதுவரை அதனை விரிவாக ஆய்வு செய்யவில்லை என்றும் அவர் கூறினார். இந்த முயற்சி முழுமையாக அரசின் நிதி ஆதரவை மட்டுமே சார்ந்து செயல்பட முடியாது என்றும், உள்ளூர் மோட்டார் சைக்கிள் உற்பத்தியாளர்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அவர் விளக்கினார். உற்பத்தியாளர்கள் தங்களின் முயற்சியுடன் அரசிடம் திட்டத்தை கொண்டு வந்தால் அதை பற்றி அரசு விவாதிக்க தயார் என்றும், இந்த முயற்சி தனிப்பட்ட முறையில் அரசால் மட்டுமே முன்னெடுக்க முடியாது என்றும் அவர் கூறினார். கெடா மாநில முதல்வர் டதஸ்ரீ முகமது சனூசி முகமது நூர் அடிக்கடி அம்னோ கட்சியை குறிவைத்து குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது அக்கட்சியின் செல்வாக்கை குறித்து அவர் கொண்டுள்ள அச்சத்தினாலேயே ஏற்பட்டதாக அம்னோ கெடா மாநில இணைப்புக்குழு தலைவர் டதஸ்ரீ மார்ஜித் காலித் தெரிவித்துள்ளார். அம்னோ தலைவர் டதஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகித் ஹமீடி முன்வைத்த ரூமா பங்சா முயற்சி அம்னோ மீண்டும் அபாங் பசாராக வர முயற்சிப்பதாக சனூசி கூறியது அவர் ஒற்றுமையை உருவாக்க முயற்சிப்பதற்கு பதிலாக வெறுப்பை தூண்டும் அரசியல் கருத்துக்களை முன்வைப்பதில் ஆர்வம் காட்டுவதை வெளிப்படுத்துகிறது என்று அவர் கூறினார். ரூமா பங்சா என்ற கருத்தின் உண்மையான நோக்கம் முன்பு அம்னோவில் இருந்த உறுப்பினர்கள் மீண்டும் கட்சிக்கு திரும்பி வர வேண்டும் என்ற அழைப்பாகும் என்று மார்ஜிர் விளக்கினார். மேலும் இந்த முயற்சி மலாய் சமூகத்தை ஒன்றிணைக்கும் ஒரு அமைப்பாகவும், மலாய் மக்களின் நலன் மற்றும் உரிமைகள் குறித்து விவாதிக்கக்கூடிய ஒரு தளமாகவும் செயல்பட வேண்டும் என்பதே அதன் முக்கிய நோக்கம் என்று அவர் கூறினார். மலாய் சமூகத்தின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் இந்த முயற்சி முன்வைக்கப்பட்டதாகவும், அரசியல் வேறுபாடுகளை தாண்டி மலாய் மக்களை ஒரே கூட்டமைப்பின் கீழ் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதே இதன் பிரதான குறிக்கோள் என்றும் அவர் தெரிவித்தார். பிற அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பதில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தொடர்ந்து முன்வைப்பதே மூடா கட்சியின் தற்போதைய நோக்கமாக இருப்பதாக அதன் இடைக்கால தலைவர் அமீரா ஆயிஷா அப்துல் அசீஸ் அறிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமை மிகவும் குழப்பமாக இருப்பதாகவும், குறிப்பாக வரவிருக்கும் 16வது பொது தேர்தலை எதிர்கொள்ள எந்த கட்சிகள் யாருடன் இணைகின்றன என்பது தெளிவாக இல்லை என்றும் அவர் கூறினார். இப்போது அரசியல் நிலைமை மிகவும் குலைந்துள்ளது என்று குறிப்பிட்ட அவர், யார் யாருடன் இருக்கிறார்கள் என்பது கூட தெளிவாக தெரியவில்லை என்று கூறினார். ஆனால் மூடாவின் நோக்கம் மிகவும் எளிது என்றும், மக்களுடன் சேர்ந்து நிற்க விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சாலை போராட்டங்கள், மக்கள் இயக்கங்கள், பிரச்சாரங்கள், மாநில சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றம் போன்ற அனைத்து தளங்களிலும் மக்களின் குரலை எடுத்துச் செல்லும் பணியை மூடா தொடரும் என்று அவர் வலியுறுத்தினார். நேற்று மதியம் பட்டாலிஞ்சேயாவில் உள்ள ஒரு கடைக்குள் மார்பில் கத்திக்குத்து காயங்களுடன் ஒருவர் இறந்து கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 50 வயதுடைய பாதிக்கப்பட்டவர் மயக்கமடைந்து ரத்த வெள்ளத்தில் கிடந்ததை கண்ட ஒரு நபர் பிற்பகல் 2:20 மணிக்கு காவல்துறையில் புகார் அளித்ததை அடுத்து அவரை கண்டுபிடித்ததாக பட்டாலிஞ்சேயா காவல்துறை தலைவர் ஷம்சுதீன் மமாட் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர் மார்பில் கத்திக்குத்து காயத்தால் இறந்திருக்கலாம் என்று ஆரம்ப கட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன. மரணத்திற்கான சரியான காரணத்தை கண்டறிய இன்று பிரேத பரிசோதனை நடத்தப்படும் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.